பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஐஸ்வர்யா கேரக்டரில் மறுபடியும் விஜய் தீபிகா தான் நடிக்க இருக்காங்க. இதை பற்றி எமோஷ்னலாக ஒரு பெரிய பதிவு வந்து போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சின்ன திரையில் பிரபலமான சீரியல்களில் ஒன்று தான் பாண்டியன் ஸ்டோர். இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க. குடும்ப பாங்கான சீரியல் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் ஐஸ்வர்யா கேரக்டரில் முதல்ல விஜய் தீபிகா தாங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவே அவங்க அந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டரில் சாய் காயத்ரி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சாய் காயத்ரியுமே இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. என்னோட கேரியருக்கு இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க, இப்போ கதை வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இப்போ மறுபடியுமே விஜய் தீபிகாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு எபிசோடுமே ரிலீஸும் ஆயிடுச்சு. இந்த எபிசோடில் நடித்து முடித்த உடனே விஜய் தீபிகா வந்து எமோஷ்னலாக ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அதிர்ஷ்டம் வந்து ஒரு வாட்டி தாங்க கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். ஆனால் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று இல்லை 1000 கதவுகளை கூட திறக்க செய்யும். ஐஸ்வர்யாவா என்னோட பயணம் வந்து பாதியிலேயே முடிஞ்சுது. பட் இது எங்கே முடிஞ்சுதோ அங்கேயே ஒரு தொடக்கமும் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நானும் சொல்ல போகிறேன். ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லாத போது தான் அதோட வலி என்னன்னு நமக்கு புரியும். எனக்கு வந்து நிறையவே புரிஞ்சுது, நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ அது திரும்ப கிடச்சிருக்கு, அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நாளாக எனக்காக ஃபீல் பண்ணவங்களுக்கும் இப்போ எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தீபிகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் எப்போவுமே வேணும். அன்பே சிவம், லவ் யூ கைஸ் அண்ட் லவ் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க. விஜய் தீபிகா வந்து மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்க வந்ததுனால வெல்கம் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க.